உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து வருகிறோம். ஜீசஸ் பெய்ட் இட் ஆல் என்கின்ற முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் இரண்டாவது பகுதிக்குள்ளாக செல்வோம். அதற்கு முன்னதாக நம்ம ரீகேப் பண்ண போகிறோம். சின்ன ஒரு ரீகேப். முதல் பகுதியில் என்னென்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? 1 யோவான் 2:16 வாசிப்போமா யாராவது? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் இவைகள் எல்லாம். இந்த 3 பாவங்கள் ஆதியிலிருந்து, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்த பாவங்கள் இல்லை. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் 3 விதமான அசுத்த ஆவிகள் வரும்னு எழுதியிருக்கிறது. வாசிப்போமா? வெளிப்படுத்துதல். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள். அப்ப இந்த 3 பாவங்கள் எல்லா பாவங்களுக்கும் சோர்ஸாக இருக்கிறது. இந்த 3 பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். மாமிசத்தின் இச்சையை எந்த கரத்தில் எடுத்துக்கொண்டார்? இடது கையிலே ஏற்றுக்கொண்டார். மாமிசத்தின் இச்சை எதை விளைய பண்ணுன்னா ஆஸ்தியும் செல்வத்தையும் அழிய செய்யும். ஆகையினால் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அதை கழுவி அவர் நமக்கு செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது பாவம் என்ன? கண்களின் இச்சை. கண்களின் இச்சை எதை விளைய செய்யும்? ஆயுசு நாட்களை குறைய செய்யும். அந்த பொருளாசை என்கின்ற கண்ணின் இச்சையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்தில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அதை கழுவி நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? தீர்க்காயுசை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது பாவம் என்ன? ஜீவனத்தின் பெருமை. இது எதை உண்டு பண்ணும், எதை அழிய செய்யும் என்று சொன்னால் சமாதானத்தை அழிய செய்யும். அந்த சமாதானத்தை தரும் வண்ணமாக அந்த பாவத்தை தன்னுடைய கால்களிலே எடுத்துக்கொண்டு இரத்தத்தினாலே அதை கழுவி நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சமாதானத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3 பாவங்களையும் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களை கழுவி நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். வாசிப்போமா அந்த வசனத்தை? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாகிய மாமிசத்தின் நிச்சை, கண்ணின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாவங்களை கழுவி என்ன செஞ்சிருக்கார்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் பிதாவுக்கு முன்பதாக, நம்முடைய பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் முதலாவது தொடங்குகிறது. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து. ஒரு கேள்வி, இதே தவறு தான் யார் செஞ்சால்? லூசிஃபரும் செஞ்சான். ஆனால் லூசிஃபருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை, மனிதர்களுக்கு மாத்திரம் கிடைத்தது. அதற்கு காரணம் என்னன்னா, நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். இந்த நாளில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை பார்த்துவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக செல்வோம். நம்மை அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? அதற்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? போதும். இந்த சங்கீதத்தை யார் எழுதினா? தாவீது எழுதுகிறார். ஆனால் இந்த சங்கீதம்
சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே படுகின்ற பாடுகளை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதிய ஒரு சங்கீதம். இது மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லி யூதர்கள் அழைக்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் முதல் வார்த்தை சொல்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுதான் ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4வது வார்த்தையாக சிலுவையிலே சொன்ன வார்த்தை. இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள், குறிப்பாக வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து தாவீது சொன்ன சங்கீதத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த காரியத்தை சொல்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இதில் 6வது வசனத்தை வாசிப்போம். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. போதும், நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. இந்த காரியத்தை நம்ம அநேக நேரங்களில் புரிந்திருக்கிறோம். இது தாழ்மையாக சொன்ன காரியம் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் புரியாமல் இருக்கும். ஆனால் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் நன்றாக தெரியும். இந்த இடத்துல நம்ம புழு என்று சொல்லி தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல எபிரேய பதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா தோலா. எழுதி கொள்கிறவர்கள் எழுதி கொள்ளுங்க, TOLA, தோலா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது தோலா என்கின்ற ஒரு புழு. இது கிரிம்சன் வாம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், அல்லது ஸ்கார்லட் வாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த புழு எப்படி இருக்குமா, சிவப்பு நிறமாக இருக்கும். இப்போல்லாம் நமக்கு கலர் டை பண்ணோன்னா கலர் பிக்மெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் கலர் பிக்மெண்ட்லாம் கிடையாது. ஆகையினால வெள்ளை நிறமான நூலையோ அல்ல துணியவோ சிவப்பு நிறமாக சாயம் பூச வேண்டுமேயானால் இந்த புழுவை எடுத்து தண்ணீரிலே போட்டு அதை கொன்று அதிலிருந்து வருகிற அந்த ரெட் கலர் திரவத்திலே அதை முக்கி அதை ரெட் கலராக மாற்றுவார்கள். இந்த புழுக்கு பேர் என்னது? எபிரேய பாஷையில் தோலா, ஆங்கிலத்தில் கிரிம்சன் வாம் அல்லது ஸ்கார்லட் வாம் என்று சொல்கிறார்கள். இந்த புழுவைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வண்ணமாக, அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த முதல் வாக்கியத்தை சொல்லுகிறார். இந்த புழுக்கு ஒரு முக்கியமான ஒரு தன்மை உண்டு. வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை தான் அது முட்டையிடுமா. வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தான் அது முட்டையிடும். அது எப்படி முட்டையிடும்னா, அந்த தோலா புழு என்ன செய்யுமா, ஒரு மரத்தின் மீது ஏறி அந்த மரத்தின் மீது அது என்ன செய்யுமா, தன் உடம்பை குறுக்கி கொண்டு ஒரு புழு இல்லாமல் ஒரு ரவுண்ட்ஸ் ஆஃப் ரவுண்டு ஆக தன்னுடைய உடம்பை வளைத்து கொண்டு தன்னுடைய சரீரத்திற்கும் மரத்திற்கும் இடையிலே முட்டையை வைத்து பல நாட்கள் அது காத்திருக்குமாம். அந்த நாட்களிலே அது உணவு உண்ணாமல் அநேக நாட்கள் காத்திருக்கும் போது அது என்ன செய்யும், இந்த முட்டைகள் என்ன செய்யும், குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு பொரித்த உடனே அது என்ன செய்யுமா, இந்த தோலா புழுவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, ரத்தம் போன்ற காரியத்தை அது பருகும். அது பருக 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 அது சற்று வளர ஆரம்பிக்குமா. இது வளர்ந்து 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 ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அது என்ன செய்யுமா, அது அதனுடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிக்குமா. தாயினுடைய மாமிசத்தை சாப்பிடும். முதல்ல என்ன சாப்பிடும், அந்த ரெட் லிக்விட் இரத்தம் போன்ற ஒரு திரவத்தை அது பருகும். அதன் பின்பு அதனுடைய சரீரத்தை சாப்பிட்டு இது வளர ஆரம்பித்து விடும். இது வளர 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 குஞ்சுகள் வளர வளர தாய் என்னாகும், மரித்து கொண்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜில் அதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் எல்லா ஃப்ளஷையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா திரவத்தையும் இந்த குஞ்சுகள் அதுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே அது என்ன ஆகுமா, வெள்ளை கலராக மாறிடுமா. வெள்ளை கலராக மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ குஞ்சுகளெல்லாம் வெளியே வருகிறது என்று சொல்லி. அப்போ அந்த தாய் மரித்து விடுகிறது. அதிலிருந்து என்ன வரும், பலவிதமான தோலா புழுக்கள் வெளியே வரும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கக்கூடிய வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும்
பிரதான ஆசாரியருக்கும் புரியும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். நான் சாதாரண மனுஷகுமாரன் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நான் யார்? தோலா புழு. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக கொடுத்து உங்களை நான் உருவாக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி, நான் ஒரு தோலா புழு என்று சொல்கிறார். அந்த தோலா புழு வளர்ந்து அநேக புழுக்களை வெளியே வரும். தாய் ஒரே ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னை தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? தோலா புழு என்று சொல்லி அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாமிசத்தையும் நாங்கள் புசிக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழும்ப பண்ணுவேன். தொடர்ந்து வாசிப்போம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் யார்? தோலா புழு. அவருடைய அன்பு வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரே இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இந்த தோலா புழு கடைசியிலே அதனுடைய ரெட் கலரை விட்டுட்டு எப்படி ஆகுமா? ஒயிட் கலர், பஞ்சை போல மாறும். அப்படியாக உங்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர். தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றிருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவ. அது மாத்திரமல்ல, இந்த 2வது பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கலாத்தியர் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எப்படி தோலா புழு மரத்தோடு கூட தன்னை இணைத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்ததோ, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். வாரம் பார்த்தோம், நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, இந்த நாளில் நம்முடைய சாபங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய சாபத்தை நீக்கும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பாவத்தை தன் சரீரத்தில் எங்கெங்க வாங்கினாரு? கைகளிலும் கால்களிலும், வலது கையிலும் இடது கையிலும் வலது கையிலும் கால்களிலும் வாங்கினார். இப்போ இந்த சாபத்தை எங்கே வாங்கினார்னா, தன்னுடைய தலைகளிலே சாபத்தை வாங்கினார். சாபம், முள் என்பது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சென்ற வாரம் பார்த்தோம், இரும்பு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், முள் என்பது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த முள்முடியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய
தலையிலே வாங்கி கொண்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினான். போதும். இதேதான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவரை துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். தலையின் மீது அந்த முள் கிரீடத்தை வைத்து தலையில் அடிக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய அந்த முள் கிரீடத்தில் இருக்கக்கூடிய முள் அவருடைய தலையிலே பாய்ந்து உள்ளே சென்றபோது தலையில் இருந்த இரத்தம் வெளியே வந்தது. அந்த இரத்தத்தினாலே உங்களுடைய என்னுடைய சாபத்தை மாற்றினார். சாபம் என்பது முதலாவது வேதாகமத்தில் எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ ஏவாளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாமினுடைய காலத்திலே எதை சபித்தாரு கர்த்தர்? பூமியை சபித்தார். தொடர்ந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். தொடர்ந்து வாசிப்போம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கதான் முதலாவதாக சாபம், பூமி சபிக்கப்பட்டது. அது என்ன கொடுத்தது? முள்ளும் குறுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த முள் சாபமாக மாறியது. அதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு என்னென்னா வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அன்னிலிருந்து இன்று வரையிலே அந்த சாபம் மனித குலத்தை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நீக்கும் வண்ணமாக தன்னுடைய தலையின் மீது இந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம். 19வது வசனத்தையும் வாசிப்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வையினாலே ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய். இந்த 3 வசனங்களில் 2 விதமான சாபம் இருக்கிறது. ஒன்று, முதலாவது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியிலே பயிர் வகைகளை புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய் என்கின்ற ஒரு சாபம். இரண்டாவதாக, நீ பூமியிலே எடுக்கப்பட்டபடினாலே நீ பூமிக்கு திரும்புவாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த இரண்டாவது சொன்ன எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற வசனத்தை நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியிலே பயிர் வகைகளை புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். இந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றினார் என்று சொல்லி தியானிக்க போகின்றோம். அந்த முள் கிரீடம் செய்யப்பட்டதல்லவா, அந்த முள் கிரீடம் எந்த மரத்தினாலே செய்யப்பட்டது என்று சொன்னால், வேதாகமத்தில் சித்திம் என்று சொல்லி ஒரு மரம் இருக்கிறது. சிலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பைபிள் ஸ்டடியில் படிச்சிருக்கிறோம். சித்திம், அது சித்தா என்று சொல்வார்கள், அது சிங்குலர். சித்திம் என்பது ப்ளூரல். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் சித்திம் என்று சொல்லி பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சித்தி மரமில் எல்லா இடத்திலும் முள்கள் இருக்குமா. அது இலைகள் கிளைகளிலும் இருக்கும், அதனுடைய தண்டு பகுதியில் இருக்கும், எல்லா இடத்துலையும் அது முள்ளுள்ளதாக இருக்கும். இது வனாந்தர பகுதியிலே, சீனாய் வனாந்தரத்தில் அதிகமாக இருக்குமா. இதில் பிரயாணப்பட்டு நிழலுக்காக
ஒதுங்குகிறவர்கள் இந்த மரத்தை பார்த்தா அதுக்கு கீழே நிழல் இருந்தாலும் உட்கார மாட்டாங்க. ஒருவேளை கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? முள் குத்தி விடும் என்று சொல்லி அது பக்கத்திலே போக மாட்டாங்களாம். அந்த மரத்திலிருந்து இந்த முள் கிரீடம் செய்யப்பட்டது. இந்த மரத்தை ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அது அந்த மரத்தில் அந்த முள்கள் குத்தி 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 அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் வெளியே போய் அது ரொம்ப ட்ரையாக இருக்குமா. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு மரம். காணிக்கை வாங்கும்போது இந்த மரத்தை கொண்டு வாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பொன்னும் வெள்ளியும் அதோடு கூட இந்த மரத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மரம் என்பது அவ்வளவு வேல்யூவானது. ஆசாரிப்பு கூடாரத்தில் செஞ்ச எல்லா விதமான காரியங்கள், உடன்படிக்கை பெட்டியாகட்டும், கர்த்தருடைய அப்பத்து மேஜையாகட்டும், அல்லது தூப பீடமாக இருக்கட்டும், பலிபீடமாகட்டும், எல்லா பொருட்களும் எதனாலே செய்யப்பட்டது? சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டது. இந்த மரம், இந்த முள், இதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முள் கிரீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபத்தை மாற்றும் வண்ணமாக தன்னுடைய தலையின் மீது ஏற்றுக்கொண்டார். சரி, மோசே தன் மரிக்கப் போகின்ற நாட்களிலே, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. இப்போ மோசே மரிப்பதற்கு முன்னதாக எல்லா கோத்திரத்தையும் முன்னாடி கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்திருந்தவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் இருக்கும். போதும். கர்த்தர் எங்க எழுந்தருளினாரா? முற்செடியிலே எழுந்தருளினார். இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா, யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. யாத்திரையாகமும். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ரெகுவேல் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியாய் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி. போதும். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் மோசேயை நோக்கி. கர்த்தர் அந்த ஓரேப் மலையில அநேக தரிசனங்களை செஞ்சாலும் அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை மீட்கும் வண்ணமாக எங்கே வந்து காட்சியளித்தாரா? முட்செடியின் மீது. அவருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் மீது என்ன இருக்கு? சாபம் இருக்கிறது. இந்த சாபத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி முட்செடியின் மீது, அந்த இடத்துல எத்தனையோ பாறைகள் இருந்துச்சு இல்லை, பாறைகள் மீது பலி செலுத்தும் போது கர்த்தர் வந்தார்னு அநேக இடங்கள்ல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? எங்கே வர்றாரு? முட்செடியின் மீது வருகிறார். அவருக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய ஜனத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது சாபம் இருக்கிறது. இந்த சாபத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியிலிருந்து தீர்மானித்த தீர்மானத்தின்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முற்கிரீடத்தினாலே தன் தலையின் மீது உங்களுடைய என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சார்? வலது கையை இடது கையில் பாவத்தை ஏற்றுக்கொண்டு என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார், தீர்க்காயுசை கொடுத்தார், சமாதானத்தை கால்களின் மூலமாக கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஏதாவது மனித குலத்துக்கு தந்திருக்கணும்ல, என்ன கொடுத்தாருன்னு பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். போதும். முட்செடிகளுக்கு பதிலாக என்ன கொடுப்பாரா? தேவதாரு விருட்சம் கொடுப்பார். தேவதாரு விருட்சம்னா என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை எல்லாம், உலகத்தின் சாபத்தை எல்லாம் எடுத்துட்டாரா இல்லையா? எடுத்துட்டார். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முட்களும் போயிருச்சா? எல்லா முட்களும் போயிருக்கா? அப்போ ஒரு சைடு சொல்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை எடுத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் முள்க்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வருத்தம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்போ அதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த வருத்தத்திலிருந்து நீங்கள் நானும் விலக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக சாபத்தை எடுத்து விட்டார். ஆகையினாலே வருத்தம் இல்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வருத்தங்கள் இருக்கிறது, முட்கள் இருக்கிறது. இந்த முட்களுக்கு காரணம் யார்? அதை தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவதாரு விருட்சம்னா என்னன்னு பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. என்ன பழம் கொடுத்துச்சா? கசப்பான பழம் கொடுத்தது. தொடர்ந்து வாசிப்போம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிச்சலும் முளைக்கும். என்ன முளைக்குமா? முட்செடியும் நெரிஞ்சலும். போதும், நெரிஞ்சலும் முளைக்கும். அப்ப ஏன் இது முட்செடி அங்க வந்துச்சு? கசப்பான பழங்கள் கனி தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கும் போது கனி கொடுக்காமல் அதற்கு பதிலாக என்ன கொடுத்துட்டோம்? கசப்பான பழங்களை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுமா? முட்செடி ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையின் சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறித்திருக்கிறார். நமக்கு இனி வருத்தம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் யாரு? நம்ம என்ன செஞ்சோம்? கனி கொடுக்காத வாழ்வை நீங்களும் நானும் வாழுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே என்ன இருக்குது? முட்கள். வருத்தத்திற்கு அடையாளம் முள். அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தம் இல்லாமல் முட்கள் இல்லாமல் வாழ வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னது? கனி கொடுக்கக்கூடிய ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழ வேண்டும். சரி, இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். என்னாகமும் 33ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சரி, எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், 55 வாசித்துறோம், டைம் இல்லை. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். சில காரியங்கள் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய கானான் தேசத்திலே நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அங்கே போன உடனே யாரை விரட்டணும்? யாரை துரத்தணும்? கானான் தேசத்து மக்களை நீங்கள் விரட்ட வேண்டும், துரத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் துரத்தாட்டி என்ன நடக்குமா? 55வது வசனம் மீண்டுமாக வாசிப்போம். துரத்தி விடாமல் இருப்பீர்களே ஆனால் போதும். எந்த காரியத்தை மனிதர்கள் அல்ல, நம்ம மனிதர்கள் என்று சொல்லி எடுக்க வேண்டாம், எந்த காரியத்தை
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துரத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ, எந்த குண அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ, அதை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். ஒருவேளை அதை துரத்தாவிட்டால் நமக்கு என்ன கிடைக்குமா? முள், கண்களுக்கு முள் கிடைக்கும். முதலாவது எதை பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம். கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லாவிட்டால் என்ன வரும்? முள் வரும். ரெண்டாவது பார்த்தோம், துரத்தி விட வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்தாவிட்டால் என்ன இருக்கும்? முள் வரும். மூன்றாவதாக பார்ப்போம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். முள்ளுக்கு சமமானவர்கள் யாரு? பேலியாள். பேலியாளின் மக்கள்னா யாரு? அப்படி ஒரு கோத்தனம் இருக்கா பைபிளில்? இல்லை. இப்போ பேலியாள்னா என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணுன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, சர்ச்சு முடிஞ்ச உடனே அது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அல்லே லூயா அல்லே லூயான்னு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சு முடிஞ்ச உடனே, சிஸ்டர் அவங்கள பற்றி தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? ஏன் வரல தெரியுமா அவங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பேலியாள். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குட்டி செவுத்து மேலே உட்காந்துருப்பாங்க சில வாலிபர்கள். உட்காந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, வெட்டியும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தான் வேலை? காசிப் பண்ணுறதா, மற்றவர்களை குறித்து பேசுவதான் அவங்களுக்கு வேலை. அவங்க தான் யார்? பேலியாள். வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் பேலியாள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் காசிப் பண்ணக்கூடிய கூட்டம். இப்போ நீங்கள் பேலியாளா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, சர்ச்சு முடிச்சுட்டு போன உடனே இன்றைக்கோ நாளைக்கோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில், பேசும்போது கரெக்டாக டைமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று அவங்கள பற்றி பேசியிருக்கணும், இல்லை உங்களை பற்றி பேசியிருக்கணும். எத்தனை நிமிஷம் பேசுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அரை மணி நேரம் பேசுனதில் 2-3 நிமிஷம் தான் நம்மளை பற்றி பேசுவோம், உங்களை பற்றியோ அவங்கள பற்றியோ. மிச்சம் எல்லா நேரமும் யாரை பற்றி பேசியிருப்போம்? அப்போ நீங்கள் யார்? பேலியாள். இப்போ பேலியாள் என்றால் மற்றவர்களை குறித்து பேசுகிறவர், தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர். ஒருவேளை நம்ம இடத்துல இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் இருக்குமே, ஆனால் நீங்களும் நானும் அதை என்ன செய்யணும்? எரிந்து போட வேண்டும். மீண்டுமாக வாசிப்போம், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டும். எரிந்து போடத்தக்க அந்த காரியத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முதல் பார்த்தோம், என்ன செய்யணும்? துரத்தி விட வேண்டும். ரெண்டாவது என்ன செய்கிறோம்? எரிந்து போட வேண்டிய காரியங்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். இந்த காரியங்கள் இருந்தால் அது நமக்கு என்னாகுமா? முள்ளாக மாறும் என்று சொல்லி. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். சம்பந்தம் கலக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? நீங்க போற தேசத்துல அந்த ஆட்களோடு கூட நீங்கள் சம்பந்தம் செய்ய வேண்டாம். நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் யார் இல்லை? உலகத்தார் அல்ல. ஒரு மனுஷன்ட்ட நீங்கள் அநேக சுவிசேஷத்தை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக சொல்கிறீங்க, ஆனால் அவர் மனம் மாறவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
அவருக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப், உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருந்து இருந்து இங்கே வர்றாரு, வசனத்தை கேட்குறாரு, ஆனால் மனம் மாறவில்லை. உலக பிரகாரமான காரியங்களோடு கூட நீங்கள் சம்பந்தம் இருக்கும்போது அவர்களை நிச்சயமாய் தேவனுக்குள்ளாக வழி நடத்த முடியாது. ஒரு மனிதனை தேவனுக்குள்ளாக வழி நடத்த வேண்டுமே ஆனால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? சம்பந்தங்களை, எரிய வேண்டியவைகளை, துரத்த வேண்டியவைகளை, கலக்க வேண்டாதவைகளை நீங்கள் நானும் முதல்ல கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலைன்னா என்ன ஆயிரும்? நம்முடைய வாழ்க்கையில் முள்கள், வருத்தங்கள் வரும். அந்த வருத்தங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால் முதலாவது அப்படிப்பட்ட சம்பந்தங்களை நீங்கள் முதலாவது அதை கட் பண்ணணும். நம்மவாசிகளோடு கூட நீங்களும் நானும் உறவுகளை வைத்திருக்கும் போது நீங்களும் நானும் சேஃபாக இருப்போம். உலக மனிதர்களோடு கூட இருக்கும்போது உலக மனிதர்களுடைய அநேக விதமான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத மக்கள் உலக மக்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர்களால் என்ன செய்ய முடியல? வேத வசனத்தில் கேட்டு அதன்படி நடக்க முடியவில்லை. அப்போ இவைகள் எல்லாம் என்ன ஆயிரும்? முள்ளாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை மாற்றியிருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில முள்கள், வருத்தங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் ரீசன். கடைசியாக ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். போவான். அப்போ ஏன் முள் வருதுன்னா உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதை தான் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்படுகிறோம். இந்த காரியங்களை நீங்களும் நானும் விட்டு விலகும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்கள், வருத்தங்கள் நீங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்முடைய சாபங்களை தன்னுடைய தலையின் மீது முள்கிரீடமாய் ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை மாற்றியிருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில சாபங்கள் இருக்கிறது, சில முட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. நீங்களும் நானும் விட வேண்டியவைகளை, துரத்த வேண்டியவைகளை, எடுக்க வேண்டியவைகளை, சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் சொன்ன காரியங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்திருந்தால் உலக கவலைகளுக்கும் சிற்றின்பத்திற்கும் நீங்களும் நானும் இடம் கொடாமல் இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே முள் இருக்காது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேதாகமத்திலிருந்து பார்த்துவிட்டு தேவதாரு விருட்சத்துக்குள்ளாக போவோம். எஸ்தர் புஸ்தகம். அங்கே இந்த முழு புஸ்தகமும், இந்த புஸ்தகத்தை எழுதுனது யார்? மொர்தெகாய். சரி, எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த புஸ்தகத்தில் 2 மனிதர்களுடைய பிரச்சனை வருது. யாருடைய மனிதன்? ஆமானும் மொர்தெகாய். இந்த 2 மனிதர்களுடைய பிரச்சனை எதா மாறிடுச்சு? 2 ஜனத்திற்கான பிரச்சனையாய் மாறிடுச்சு. ஒரு 2 பேருடைய பிரச்சனை ஒரு யூத ஜனத்தை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழியும் வண்ணமாக ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த 2 பேர் தான். ஒருத்தர் யார்? ஆமான். இன்னொருத்தர் மொர்தெகாய். ஆமான் யார் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். இவர் யாருன்னா, ஆகா என்று ஒரு ராஜா இருந்தார், அமலேக்கியனுடைய ராஜா. அவருடைய வம்சத்தான் இவர். அமலேக்கியன் யாருடைய வம்சத்தான்? ஆகா என்கின்ற ராஜாவினுடைய வம்சத்தான். சரி, இப்போ மொர்தெகாய் யாருடைய வம்சத்தான் என்று சொல்லி பார்ப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கீசின் குமாரன். ஓகே, இந்த கீசின் யார் என்று சொல்லி பார்த்தா, கீசின் யார்னா சவுல் ராஜாவுடைய தகப்பனார்.
இப்போ இந்த 2 பேர் ஒருத்தர் யாருடைய வம்சத்தான்? அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாய் என்கின்ற ராஜாவுடைய பையன். இவர் யாருன்னா சவுலுடைய சந்ததின்னு சொல்லலாம். இந்த 2 வம்சத்தான். இந்த 2 பேர்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடிங்கெடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்போ என்ன சொல்றாரு சாமுவேல் சவுல்கிட்ட என்ன சொல்றாரு? இந்த அமலேக்கியரை என்ன செய்யணும்? எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ஆனா சவுல் என்ன செஞ்சார்? 8வது வசனத்தை வாசிப்போம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். கிங் ஆகாய் என்ன செய்றாரு? கொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சாமுவேல் கொன்று போட்டாரு. ஆனா இந்த கிங் ஆகாயினுடைய குடும்பம் என்ன செஞ்சிச்சு? தப்பிச்சு போயிருச்சு. அந்த குடும்பத்திலிருந்து வந்ததான் யாரு? ஆமான். சம்பவத்திற்கும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கும் இப்போ நடந்த எஸ்தர் புஸ்தகத்தின் சம்பவத்திற்கும் 570 வருடங்கள், ஆல்மோஸ்ட் 23 ஜென்ரேஷன் கடந்து இப்போ மறுபடியும் பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருதுன்னா, சவுல்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த அமலேக்கியரை கொன்று போடுன்னு சொன்னார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? கீழ்ப்படிஞ்சார். பார்ஷியலி கீழ்ப்படிஞ்சார்ல. ஒன்று பைனரி தான் இருக்குது, எஸ் ஆர் நோ தான். கீழ்ப்படிகிறது இல்லை கீழ்ப்படியாமல். பார்ஷியலி ஒபேடுங்கிற வார்த்தையே கிடையாது தேவனுடைய சமூகத்தில். இந்த சவுல் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல ஒரு செஞ்ச சின்ன தவறு 570 வருடம் கழித்து என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. பல நேரங்களில் கர்த்தர் சொன்ன காரியங்களை நீங்களும் நானும் ஒபே பண்ணி செய்யாததினால நம்முடைய சந்ததி என்ன செய்யும்? பிரச்சனைக்குள்ளாக மாற்றிவிடும். கர்த்தர் சொல்றார், இதை செய் சொன்னால் இதை செய்யணும், இதை துரத்தி விடு, இதை விட்டு விடு, இதோடு கூட சம்பந்தம் கலக்காதே என்று சொன்னால் நீங்களும் நானும் 100% அதுக்கு ஒபே பண்ணியிருந்தா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முள்கள் நீக்கப்பட்டிருக்கும், வருத்தங்கள் நீக்கப்பட்டிருக்கும். சரி, மீண்டுமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். போதும், தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்க்க போகின்றோம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சாலோமின் இடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் நான் செய்வேன். இந்த ஈராம் என்பவர் யாருன்னா ஒரு தீரு ராஜா, தீருவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவர் என்ன செய்கிறாரு? இன்னைக்கு நாளில் என்ன சொல்லுவோம்? லெபனான் என்று சொல்லுவோம். அந்த ஊர் ராஜா இவருக்கு என்ன செய்கிறாரா? தேவதாரு விருட்சத்தின் காரியங்கள் எல்லாம் கொடுக்குறாராம். அப்படின்னா எதற்காக என்று சொன்னால் ஆலய கட்டுமான பணிக்காக. அதை தொடர்ந்து பல வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 1 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். ஆலயத்தின் பெரிய மாளிகை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரீச்ச வேலையும் சங்கிலி வேலையும் சித்தரித்து. போதும். அதனுடைய கட்டுமான பணிகளிலே மிகவும் முக்கியமான மரம் எது உபயோகப்படுத்தப்பட்டது? தேவதாரு. முதல்ல பார்த்தோம் ஒரு மரம் உபயோகப்பட்டது, சித்தி மரம். அதுலேருந்து என்னென்ன செஞ்சாங்க? முதல்ல உடன்படிக்கை பெட்டி, அதுக்கடுத்து என்ன இருக்குது? கர்த்தருடைய மேஜை, அப்பத்தின் மேஜை, அப்புறம் தூப பீடம், அதுக்கப்புறம்
பலிபீடம், இவைகள் எல்லாம் சித்தி மரத்தினால் செஞ்சது. ஆனால் சாலமோன் ஆலயத்தில் இந்த கதவுகள் எல்லாம் எதனால் செய்யப்பட்டது? தேவதாரு விருட்சத்தை போல. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய சாபத்தை மாற்றி நான் எனக்கு உபயோகமான, கர்த்தருடைய ஆலயத்திற்கு உபயோகமான பாத்திரமாக உங்களையும் என்னையும் வணைவேன் என்று சொல்லி அநேக வசனங்கள் இருக்குது, வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் நம்முடைய சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாபங்கள் ஆதி முதல் ஆதாம் முதல் ஏற்பட்ட அந்த சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய தலையின் மீது முள் கிரீடமாக ஏற்றுக்கொண்டு சாபத்திற்கு ஒரு விமோச்சனத்தை உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்களும் நானும் சாபத்திற்கு நீங்களாக்கி இருக்கிறோம். அந்த சாபத்தின் ஆசீர்வாதமாக கர்த்தர் சொல்கிறார், உங்களை என்னுடைய ஆலயத்தில் உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றுவேன். என்னுடைய ஊழியத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு உபயோகமுள்ள கருவிகளாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வருத்தப்பட்டு இளைப்பாறுதல் தருவேன். இது ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். நான் சின்ன பையனாக திருச்சபைக்கு போகும்போது எங்களுடைய சர்ச்சுக்கு ஆல்டருக்கு முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய வசனம். எனக்கு நினைவு தெரிந்து இந்த வசனம் தான் தமிழில் எழுத்து கூட்டி நான் வாசித்த முதல் வசனம். என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்த வசனம். இதை அப்படியே வாசிக்க சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ஆறுதலான வசனம். ஆனால் அந்த வசனத்தை இன்றைக்கி நம்ம தப்பாக தான் புரிஞ்சுருக்குறோம். அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, நம்ம வருத்தத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சிடலாம், சர்ச்சிலேயோ பாஸ்டர்கிட்டையோ கொடுத்துடலாம், அதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், உங்களுக்கு என்ன தருவேன். இது ஓப்பன் ஆஃபரிங் கிடையாது, இது கண்டிஷனல் பிளஸ்ஸிங். தொடர்ந்து வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். 28லிருந்து மீண்டுமாக வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம அங்கேயே நிப்பாட்டி முடிச்சிருவோம், பைபிள் மூடிடுவோம். அது வரைக்கும் தான் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். தொடர்ந்து வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, போதும், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது, அப்பதான் என்ன செய்வாரா? ஆத்துமாக்கு இளைப்பாறுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பாரம் இருக்குல்ல அதை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு ஒரு பாரம் இருக்குல்ல அதை நீ ஏற்றுக்கொள்ளு. 30வது வசனத்தையும் வாசித்தரும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவருடைய நுகம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நுகம் இருக்கு? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய நுகத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டால் அப்போதான் என்ன தருவாராம்? நமக்கு இளைப்பாறுதல் தருவார். நமக்கு என்னென்னா, நமக்கு நம்ம வருத்தப்பட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்துடணும். இது கண்டிஷனல் பிளஸ்ஸிங். நீங்கள் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய நுகத்தை என்ன செய்வாராம்? அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன் நம்ம நுகம் இன்னும் தீர மாட்டேங்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில் முள் நீங்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பாரத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது, என்னுடைய வேலை, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், ப்ரோக்ராம் பண்ணுறேன், அதோடு முடிஞ்சிச்சு, டெஸ்டிங் பண்ணுறேன், அதோடு முடிஞ்சிருச்சு என்னுடைய வேலை. இதெல்லாம் யாருடைய வேலை? வேறு யாரோ வேலை. இங்கே சொல்கிறார், உன்னுடைய வருத்தம் நீங்க வேண்டுமே ஆனால், உன்னுடைய சாபம் முட்கள் நீங்க வேண்டுமே ஆனால், வருத்தம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? முட்களுக்கு. முட்கள் சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவைகள் நீங்க வேண்டுமே ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீரும்? வருத்தம் தீரும். கடைசியாக இன்னொரு தடவை வாசிப்போமா?
மத்தேயு 11:28 நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு ஒரே வழி, அவருடைய நுகத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய முட்கள் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆதாம் செய்த தவறினாலே வந்த சாபத்தை, முதல் 2 சாபம் இருக்குது. முதல் சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கியிருக்கார். 2வது சாபத்தை எப்படி நீக்கினார் என்று சொல்லி வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். முதல் சாபத்தை நிச்சயமாய் நீக்கியிருக்கிறார். நம்மை வருத்தங்கள் இல்லாதபடி இந்த உலகத்திலே வாழ உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற சில தவறுகளினாலே நம்முடைய வாழ்க்கையிலே முட்கள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. அந்த வருத்தங்களை எல்லாம் நீக்க வேண்டுமேயானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து அவருடைய நுகத்தை நீங்களும் நானும் எடுக்கும்போது நிச்சயமாய் வருத்தமில்லாத வாழ்வை இந்த உலகத்திலே தேவன் நிச்சயமாய் கட்டளையிடுவார். கண்களை மூடி எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில்